4½ ஆண்டுகளாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் நான் இப்பொழுது பல பிரச்சனைகளை விவாதிக்க இருக்கிறேன். 20 மாதங்களாக அமைச்சராக இருக்கும் நான் இந்த நாட்டிற்கும் பதவிக்கும் மக்களுக்கும் எந்தவிதமான பாரபட்சமும் இன்றி உழைத்து வருகிறேன். இந்த பாராளுமன்றத்தில் என் நேர்மையை கேள்வி கேட்டும் என்னை தாக்கி பேசும் அனைவருக்கும் கீழ்வரும் சில உண்மைகளை தெரியப்படுத்துகிறேன். என் அமைச்சகம் அரசுக்கு சாதகமான விஷயங்களுக்கு மட்டும் பதில் அளிக்கிறது என்ற எண்ணம் பரப்பப்படுகிறது. நான் அவர்களுக்கு ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். 1/5/2015 முதல் 23/2/2016 வரை பொதுமக்களிடமிருந்து 66,230 புகார்கள் வந்துள்ளன. இந்த காலகட்டத்தில் 61,982 பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் பதிலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனைகளை தீர்த்ததில் அவர்களிடம் ஒருபோதும் நீங்கள் என்ன ஜாதி, என்ன இனம், யாருக்கு வாக்களித்தீர்கள் என்று கேட்டதில்லை. ஏனெனில் அவர்கள் எழுப்பும் கோரிக்கைகளின் நியாயத்தை மட்டுமே பார்த்திருக்கிறேனே தவிர வேறு எந்த ஒரு உள்நோக்கத்தினோடும் நான் இருந்ததில்லை. சிலர் சத்தம் எழுப்புவதற்கு என்றே இது RSS ஆல் வழிநடத்தப்படுகிற கட்சி, ஆகையால் சிறுபான்மையினரை பயத்தில் வைத்திருக்கின்றனர் என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். 12 பிப்ரவரி 2015 அன்று எனக்கு ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை கிடைக்கவில்லை என்று ஒரு மாணவன் எனக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த மாணவர் காஷ்மீரை சார்ந்தவர். அவரின் பெயர் இக்பால் ரசூல் தர். என்னிடம் உள்ள ஆவணங்களின் அடிப்படையில் நான் இதை சொல்கிறேன். உதவித்தொகை கிடைக்காததால் எனக்கு மனு அளிக்கப்படுகிறது. ஒரு தாயின் உணர்வோடு நான் அவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கூடுதலான உதவித்தொகை கிடைக்க என்னுடைய அமைச்சகம் உதவியது. இந்த அவையிலே கேட்கிறார்கள், எந்த அதிகாரத்தில் நான் பல்கலைக்கழகங்களுக்கு கடிதம் எழுதினேன் என்று. இந்த பிரச்சனைக்கு பதில் கூறுகிறேன். சற்று பொறுமையாக இருங்கள். எங்களை பொறுமையற்றவர்கள் என கூச்சலிடும் நீங்கள் சிறிது பொறுமையாக இருங்கள். இல்லை, என்னுடைய இடத்திலிருந்து நான் ஒரு மிக மிக சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒருவரை திருமணம் புரிந்துள்ளதால் நானும் பாதிக்கப்பட்டவள், நான் ஒரு பெண் என்பதால் என்னை பேச விடமாட்டீர்கள் என கூறி ஒளிந்து கொள்ள வேண்டுமா? ராகுல் காந்தி அவ்வாறு கூறியிருக்கிறார். என்னிடம் உங்கள் அரசியல் விளையாட்டுகளை நிறுத்திக் கொள்ளுங்கள். நான் எனது பதில்களை கூறுகிறேன். இதற்காக நான் பொறுமையாக இத்தனை நாள் காத்திருந்தேன். நான் சர்வாதிகாரமாக பதில் அளிக்கிறேன் என்று கூறுகிறீர்கள். உங்களுக்கு நான் சொல்லும் பதில் இதுதான். நான் பாராளுமன்றத்திற்கு தகுந்த ஆவணங்களுடன் வந்திருக்கிறேன். இது என்னுடைய கட்சி ஆட்சியின் போது நடந்த சம்பவம் இல்லை. முந்தைய காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில் நடந்ததை கூறுகிறேன். ஹனுமந்தராவ்ஜி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர். ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் நியாயத்தின் தேவை என கடிதம் எழுதினார். நான் எனது கடமையின் காரணமாக கூறுகிறேன். நான் சொல்லப் போவதை கேட்டு சிரிக்காதீர்கள். ஹனுமந்தராவ்ஜி அவருடைய குழந்தைக்கு பல்கலைக்கழகத்தில் இடம் வேண்டும் என கேட்டு எனக்கு கடிதம் எழுதுகிறார். கேந்திரிய வித்யாலயாவில் சேர்வதற்கு பப்பு யாதவ் எழுதிய கடிதத்தை காட்டட்டுமா? நான் இவர்களுக்கெல்லாம் இட ஒதுக்கீட்டிற்கு வெளியே செய்து கொடுத்திருக்கிறேன். இப்பொழுதாவது என் பதிலை கேளுங்கள். ஹனுமந்தராவ்ஜி கடிதத்திற்கு பதில் சொல்கிறேன். ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தரை நியமித்தது காங்கிரஸ் அரசு. அந்த துணை வேந்தரின் கீழ் இருக்கும் பல்கலைக்கழகத்தில் தான் ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்டார். இது தெரிந்தும் ஹனுமந்தராவ்ஜி என்னிடம் நியாயம் வேண்டும் என்று கேட்டெழுதுகிறார். ஹனுமந்தராவ்ஜி பல பக்கங்கள் கொண்ட பதிலை பலமுறை என் அமைச்சகம் அளித்திருக்கிறது. இவைதான் அந்த ஆவணங்கள். முதல் நினைவூட்டல் 9 டிசம்பர் 2014, 2ஆம் நினைவூட்டல் 4 செப்டம்பர் 2015, 3ஆம் நினைவூட்டல் 30 செப்டம்பர் 2015, 4ஆம் நினைவூட்டல் 6 அக்டோபர் 2015, 5ஆம் நினைவூட்டல் 20 அக்டோபர் 2015, 6ஆம் நினைவூட்டல்
29 நவம்பர் 2015, 7ஆம் நினைவூட்டல் 6 ஜனவரி 2015 என பல முறை அவருக்கு நினைவுபடுத்தியது இந்த அரசு. நடவடிக்கை எடுத்து பதில் அளிப்பார் என்ற நம்பிக்கையின் காரணமாக இத்தனை நினைவூட்டல்கள் அனுப்பி காத்திருந்தோம். அப்படி இருக்கையில் கடிதம் எழுத எனக்கு என்ன அதிகாரம் என கேட்கிறார்கள். காங்கிரஸ் அரசியல்வாதிகளின் தகுதியின்மையை காட்ட இவ்வளவு ஆவணங்கள் உள்ளன எங்களிடம். 5 மே 2011 அன்று நாராயணசாமி அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் அவர் எழுதிய ஆவணம். நாராயணசாமி அவர்களின் ஆவணம் இது. அப்போது எங்களின் ஆட்சி இல்லை. ஆனால் ஆவணத்தில் ஜனாதிபதியின் பெயரை போட்டு எழுதுகிறார். ஓடுங்கள், எழுங்கள், போங்கள், எங்களுடைய பதிலை கேட்க உங்களுக்கு பிடிக்காது. உண்மைகளை கேட்க முடியாமல் புறமுதுகு காட்டி ஓடுகிறீர்கள். சிந்தியாஜி அவர்களே, அப்போது சொன்னீர்களே உட்கார்ந்து கேளுங்கள் என்று, இப்பொழுது நீங்கள் உட்கார்ந்து கேளுங்கள். நான் என்னுடைய கடமையை செய்ய வந்திருக்கிறேன். ஆனால் என்னை இழிவுபடுத்த வந்திருக்கிறீர்கள் நீங்கள். அமேதியில் நான் மீண்டும் போட்டியிடுவேன். ஓவைசி அவர்களும் நாங்களும் அரசியல் ரீதியாக இரு துருவங்களாக இருக்கிறவர்கள். பாராளுமன்றத்தை தவிர வேறு எங்கும் இருவரையும் நீங்கள் சேர்த்து பார்த்திருக்க முடியாது. ஆனால் ஓவைசி அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். லெக்சரர் பதவி நியமனத்தில் மாபெரும் அநியாயம் நடக்கிறது என்று அவர் சொல்கிறார். அந்த கடிதத்திற்கு 17 அக்டோபர் 2014 மற்றும் 30 ஏப்ரல் 2015 எனது அமைச்சகம் இப்பொழுது என்ன நிலைமை என்று கேட்டு பதில் அனுப்புகிறது. ஆகஸ்ட் 10, 2015 கேரள முதல்வர் உம்மன் சாண்டி அவர்கள் முன்னாள் காங்கிரஸ் கட்சியினை சார்ந்த மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் சசி தரூர் அவர்களும் இப்படி கடிதம் எழுதுகின்றனர். அதற்கு தேவையான வேலைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. பதில் கூறவில்லை என குற்றம் சாடும் நீங்கள் எங்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இப்போது வெளிநடப்பு செய்திருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சுகதா ராய் அவர்களும் பிரதீப் பட்டாச்சார்ஜி அவர்களும் மீண்டும் மீண்டும் கூறினர். ரவீந்திரநாத தாகூர் ஸ்தாபித்த விஸ்வபாரதி பல்கலையில் அன்றைய காங்கிரஸ் அரசு பாலியல் வன்முறையில் ஈடுபடும் ஒருவரை காங்கிரஸ் அரசு துணைவேந்தராக நியமித்தது. அவர்கள் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியில் பல்கலைக்கழகங்களில் சீரழிக்கப்படுகின்றன என்று கூறுகிறவர்கள். எந்த கட்சி உறுப்பினர் பிரச்சனையை முன்வைக்கிறார் என நான் பேதம் பார்த்ததில்லை. எந்த கோரிக்கையும் என் முன்னால் கொண்டு வரப்படும் போது உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னை பேதம் பார்ப்பவள் என்று கூறுகின்றனர். அவர்கள் கூறிய அதே தினத்தில் என்னாலும் பத்திரிகையாளர்கள் கூட்டத்தை கூட்டி பதில் கூறியிருக்க முடியும். ஆனால் ஒரு குழந்தையின் மரணம் ஏற்படுகிறது. அந்த மரணத்தில் அரசியல் நடத்தப்படுகிறது. ரோஹித் வெமுலா என்ற மாணவனை தங்கும் விடுதியிலிருந்து தற்காலிக நீக்கம் செய்த ஹைதராபாத் பல்கலைக்கழக நிர்வாக குழுவில் அங்கம் வகிப்பவர் அனைவரும் காங்கிரஸ் ஆட்சியால் நியமிக்கப்பட்டவர்கள். எங்கள் கட்சி ஒரு நிர்வாக குழு உறுப்பினரை கூட நியமித்ததில்லை. இருந்தும் அந்த நிர்வாக குழு முடிவு எடுக்கும் முன்னர் தலித் இனத்தை சேர்ந்த உறுப்பினர் யாரும் இல்லை என்பதை அறிந்து தலித் இனத்தினை சேர்ந்த ஒரு உறுப்பினரை தற்காலிகமாக நியமித்து அதன் பிறகே முடிவு எடுத்தனர். நான் கூறுவது என்னவென்றால், ஜாதி இனம் பார்த்து குற்றம் சொல்லாதீர்கள். நான் ஒரு குழந்தையை பற்றி பேசுகிறேன். தலித் இன மாணவன் என்கிற முறையில் பார்க்கவில்லை. இங்கு இருக்கும் யாரேனும் ஒரு விரல் நீட்டி நான் ஜாதியின் அடிப்படையில் தான் முடிவெடுக்கிறேன் என்று கூற தைரியம் உண்டா? என் பெயர் ஸ்மிருதி இரானி. என்ன ஜாதி என்று கூறுங்கள் பார்க்கலாம். உங்களால் கூற முடியாது. நான் ஆவேசமாக ஏன் பேசுகிறேன் என்றால், பிள்ளை பெற்ற ஒரு தாயின் ஸ்தானத்தில் இருந்து பேசுகிறேன். அந்த இரத்தத்தில் குளிர் காய்ந்து அரசியல் செய்கிறார்களே என்கிற ஆவேசம், இது ஒரு தாயின் உணர்வு, உள்ளிருந்து வருகிறது. இதை என் சொந்த இழப்பாக கருதுகிறேன். ஏன் என்று உங்களுக்கு புரியும். நான் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் ரோஹித் மரணத்தின் போது நடந்தது என்ன என்று பிரமாணமாக கூறுகிறேன். கே. சந்திரசேகர ராவின் ஆட்சி, மாநில ஆட்சி தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும்
இருந்தும் அமைச்சகத்திலிருந்து தொலைபேசிகள் அழைத்தேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகாமல் இருக்க வேண்டும் என உதவி கேட்க அழைத்தேன். சட்டம் ஒழுங்கு மாநிலத்தின் அதிகாரம். நான் தொலைபேசியில் அழைத்த போது அவரது அலுவலகம் ஐயா பிஸியாக உள்ளார், இப்போது பேச முடியாது என்று கூறிவிட்டனர். நான் அனுதாபம் பெற இதை கூறவில்லை. தொலைபேசியில் ரெக்கார்டில் பதிந்திருக்கிறது. அவரது கேசிஆருடைய மகளிடமும் பேசினேன். இன்று வரை நான் காத்து கொண்டிருக்கிறேன். அவர் என்னை திரும்ப அழைக்கவே இல்லை. கேபினட் அமைச்சர் என்ற பொறுப்பில் இருந்தும் உதவி கோரி வேண்டினேன். ஒன்றும் பலனில்லை. தெலுங்கானா காவல்துறை ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தில் பதிந்திருக்கிற ஆவணங்கள் இவை. இதில் மாலை 5:20 மணிக்கு காவல்துறைக்கு தகவல் கிடைக்கிறது. அம்மாநில காவல்துறை ஆவணத்தில் அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்த போது அறையின் கதவுகள் திறந்திருந்தன. சுருக்கு கயிற்றிலிருந்து உடலை டேபிளின் மீது வைக்கப்பட்டிருந்தது. கைப்பட எழுதிய தற்கொலை குறிப்பில் யாரையும் குறை கூறவில்லை. மேலும் என் தற்கொலைக்கும் யாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. இது தெலுங்கானா காவல்துறையின் அறிக்கை. மேலும் காவல்துறை அறிக்கையில் அந்த குழந்தைக்கு மருத்துவ உதவி ஒன்று கூட செய்யப்படவில்லை. இதை காவல்துறை அறிக்கையை ஒத்துக்கொள்கிறது. அந்த முயற்சி எதுவும் எடுக்காமல் அவரது உடலை ஒளித்து வைத்து அரசியல் தொடங்கினர். எந்த ஒரு காவல்துறையினரையும் அடுத்த நாள் காலை 6:30 மணி வரை உடலிற்கு அருகில் விடவில்லை. இது நான் கூறுவது இல்லை, தெலுங்கானா காவல்துறை கூறுவது. மறுநாள் காலை 6:30 மணி வரை மருத்துவரையோ காவல்துறையை சார்ந்தவரையோ அனுமதிக்காதது அரசியல் செய்வதற்காகவே. அங்கே கூச்சல் போட்ட கும்பல் ரோஹித்தை உயிர் பிழைக்க அல்ல, அரசியல் செய்வதற்கு மட்டுமே உபயோகப்படுத்தியது. யார் அந்த குழந்தை இறந்து விட்டது என்று கூறியது? எந்த மருத்துவரோ மருத்துவ தொழில் சேர்ந்தவரோ இல்லாத போது அந்த குழந்தை இறந்து விட்டது என அறிக்கை கொடுத்தது யார்? பல சமயங்களில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளும் போது முதுகெலும்புகள் முறியாமல் நாடி குறைந்து உயிரினை திரும்ப கொண்டு வர முடியும். மருத்துவ நிபுணர்கள் இதற்கு விடை தருவார்கள். நான் கூற விரும்பும் குற்றச்சாட்டு இதுவே. நிர்வாக குழு எங்கள் ஆட்சியில் நியமிக்கப்பட்டது அல்ல, காங்கிரஸ் ஆட்சியினால் ஏற்படுத்தப்பட்டது. சபையினருக்கு ஒரு கேள்வி. உங்களுடைய அரசியல் அனுபவத்தில் சொல்லுங்கள். ராகுல் காந்தி எங்காவது 2 முறை சென்றதுண்டா? இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. 600 மாணவர்கள் இறந்தனர் அந்த தெலுங்கானா மாநிலம் உருவாகும் போது ஏற்பட்ட வன்முறையின் போது. அதற்கு ஒரு முறையாவது ராகுல் காந்தி சென்றாரா? இல்லை. ஆனால் இந்த துயர சம்பவத்தில் இதில் அரசியல் நடத்துவதற்கு வழி கண்டுபிடித்திருக்கிறார். இந்த குழந்தையே தன் தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லை என்று கூறும்போது அதில் அரசியல் செய்வது மட்டுமே ஒரே நோக்கம் என்பதுதான் மிக துயரமான ஒன்று. எங்கள் ஆட்சி மீண்டும் மீண்டும் சிறுபான்மையினருக்கு எதிரானது, தலித் மக்களுக்கு எதிரானது என்று கூறிக்கொண்டே இருக்கிறீர்களே, அப்படி கூறாதீர்கள் என்று பலமுறை கேட்டுக்கொண்டும் நீங்கள் கேளாமல் இந்த தேசத்தில் பிரிவினை உண்டாக்குவதிலேயே குறியாக இருக்கிறீர்களே. உங்கள் தேசப்பற்றை நான் கேள்வி கேட்கவில்லை. ஆனால் என்னுடைய தேசப்பற்றை நீங்கள் கேவலப்படுத்தாதீர்கள். உங்களது இந்தியாவினை நான் சான்றளிக்கவில்லை. ஆகவே என்னை கேவலப்படுத்த நீங்கள் யார்? அடுத்த ஆவணம் ஒன்று. இது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினை பற்றியது. அந்த பல்கலைக்கழக அனுமதி சீட்டு இது. இதில் உமர் காலித் என்கிற மாணவன் அரங்கத்தினை உபயோகிக்க கொடுத்திருக்கிற காரணம் செய்யுள் படிக்க என்பது. உத்தரவு வழங்கும் போது பல்கலைக்கழகம் வேறு ஏதேனும் வேண்டுமா என்ற கேள்விக்கு மைக் மற்றும் அதை உபயோகிக்க மின்சாரம் இவை மட்டுமே போதும் என உமர் காலித் கைப்பட எழுதி வாங்கிய அனுமதி சீட்டு. இந்த படிவத்தினை பார்த்து பல்கலைக்கழகமும் அனுமதி அளித்தது. இதற்கு பிறகு நடந்ததை பற்றி பலரும் பலவாறாக கேள்வி எழுப்புகின்றனர். தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தாரிக் அன்வர் சொல்கிறார், முதலில் பல்கலைக்கழகம் அதன் விசாரணையை நடத்தி முடிக்கட்டும், பிறகு நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லுகிறார். பல்கலைக்கழகத்தின் காவல் படையின் 11/2/2016 கொடுத்த ரிப்போர்ட் இது. இந்த படையில்
35 ஆண்களும் 3 பெண்களுமாக 38 பேர் இருக்கின்றனர். இந்த படை பல்கலைக்கழகத்தினுடைய காவல் படை, தில்லி காவல் படை அல்ல. அவர்களின் கையெழுத்திட்ட இந்த அறிக்கையின்படி அந்த படை மாலை 4:45 மணிக்கு அந்த இடத்திற்கு சென்று சேர்ந்தோம். கூட்டம் கூட தொடங்கியது. மாணவர்கள் அனிர்பன் மற்றும் உமர் அங்கிருந்தனர். அப்சல் குரு மற்றும் மக்பூல் பட் வாழ்க! காஷ்மீர் விடுதலை பெறும் வரை போராடுவோம், போராடுவோம். இந்தியா உடையும் வரை போராடுவோம். இரத்தத்திலிருந்து பெறப்பட்ட காஷ்மீர் நமது ரத்தம். எங்களுக்கு வேண்டும் விடுதலை, காஷ்மீரின் விடுதலை. துப்பாக்கியிலிருந்து வேண்டும் விடுதலை. கோ இந்தியா கோ பேக், இந்திய ராணுவம் ஒழிக போன்ற கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தனர். மேலும் 2-3 பேர்கள் முகத்தினை மறைத்து துணி போட்டுக்கொண்டு இதே கோஷத்தை எழுப்பிக் கொண்டிருந்தனர். இது வீடியோ மூலமாகவோ படங்களின் மூலமாகவோ நான் கூறவில்லை. அவர்கள் கையெழுத்து இட்டு கொடுத்த ரிப்போர்ட் இது. இது போலீஸும் இல்லை, அர்னாப் கோஸ்வாமியும் இல்லை. அவர்களின் பாதுகாப்பு படை. அரசுக்கும் இந்த படைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பல்கலைக்கழக அலுவலகத்தின் அறிக்கை இது. இங்கே கம்யூனிஸ்ட் உறுப்பினர் கூறினார், ஸ்மிருதி இரானி அவரது விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு துணை வேந்தரை நியமிக்க முயன்றார் என்று சொன்னார். ஆம், முயன்றேன். அவர் பத்ம விருது பெற்றவர். அதுவும் காங்கிரஸ் ஆட்சியினால் பத்ம விருது கொடுக்க பெற்றவர். எங்கள் அரசு கொடுத்த விருது அல்ல அது. இருப்பினும் ஜனாதிபதியின் அதிகாரம் அது. அவர் மறுக்கவே அந்த துணைவேந்தர் மாற்றப்படவில்லை. ஆகையால் அங்கிருக்கும் துணைவேந்தருக்கும் கல்வியாளர்களும் எங்கள் ஆட்சியில் நியமிக்கப்படவில்லை. அவர்கள் அளித்த ஆணை. இந்த நிகழ்ச்சி கூறிய காரணத்திற்காக கூடவில்லை. அரசியல் கூட்டமாகத்தான் அது நடந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் தெரிந்து அனுமதி திரும்ப பெறப்பட்டது. இருப்பினும் அந்த நிகழ்ச்சியை நடத்தினர். இது பல்கலைக்கழக வளாகத்தினுள் சட்டம் ஒழுங்கு கெட வழிவகுத்தது. அந்த கூட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் சையத் உமர் காலித், அனிர்பன் பட்டாச்சாரியா, அசுதோஷ் குமார், ராமா நாகா, அனந்த பிரகாஷ் நாராயண், கனையா குமார், ஐஸ்வர்யா அதிகாரி, ஸ்வேதா ராஜ். இவர்களின் தீவிர போக்கினை கண்டித்தும் விசாரணையினை முழுமையாக முடிக்கவும் மேற்கூறிய நபர்கள் படிப்பிலிருந்து தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் அவர்கள் விடுதியினை விருந்தினர் போல பயன்படுத்த அனுமதி அளித்து ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இவை அந்த பல்கலைக்கழகத்தின் உடைய பதிவாளரின் அறிக்கை. அவரை நாங்கள் பணிக்கு அமர்த்தவில்லை. ஆனால் இன்று மல்லிகார்ஜுன் கார்கே கூறுகையில், இந்தியாவுக்கு எதிராக பேசும் யாராக இருந்தாலும் அனைவரையும் தூக்கிலிடுங்கள், பேராசிரியர்கள் உட்பட என்று கூறி சென்றார். 22 பிப்ரவரி 2013 நோட்டீஸ் இது. 2 பேராசிரியர்கள் காஷ்மீர் ஒற்றுமை பேரணி என்கிற பெயரில் ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. அவர்கள் காஷ்மீரின் விடுதலை போராட்டத்திற்கு துணை நிற்போம், இந்தியாவிற்கு எதிராக குரல் கொடுப்போம் என்று பேரணி நடத்துகிறார்கள். இதோ இந்த காகிதத்தை பாருங்கள். தூக்கு தண்டனையை விலக்க வேண்டும், உள்துறை அமைச்சகத்தின் உருவ பொம்மையை எரிக்க வேண்டும், யாக்கூப் மேமனின் தூக்கு தண்டனையை எதிர்த்து நீதிமன்றங்களை கண்டிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். 12ஆம் தேதி மார்ச் 1993 யார் மும்பையில் இருந்தனர்? என்னுடைய தாயின் பிறந்த நாள் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. தீவிரவாதிகள் கொடூர செயலை செய்வதற்கு முன் இந்தியர்களின் ஜாதி கேட்கவில்லை, மதம் கேட்கவில்லை. இன்னும் ஒரு போஸ்டரில் உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்தியா ஒரு ஹிந்து பாசிச நாடு என கூறியதோடு இந்தியாவே யாக்கூப் மேமனை கண்டு நடுங்கியது. இங்கே உள்ள ஊடகங்கள், மதவாத நிறுவனங்கள் இந்தியா ஒரு தீவிரவாத நாடு, மனிதனை மனிதன் தின்னும் இந்த நாட்டில் வெறியினை தீர்த்து கொள்ள யாக்கூப் மேமனை தூக்கில் போன்ற வாசகங்கள், உச்ச நீதிமன்றத்தினை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. அதே உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஜாமீனுக்காக காத்து நிற்கிறார்கள். இதுதான் இந்திய ஜனநாயகத்தின் ஆட்சி. இங்கே இன்னொரு உறுப்பினர் கூறுகிறார்,
கண்ணையா குமார் என்னுடைய மாணவர் பிரிவில் உறுப்பினர். இது இன்னொரு போஸ்டர். இதில் ஏன்தான் இந்த குழந்தைகள் இப்படி யாரோ ஒருவரின் பேச்சினை நம்பி இந்தியாவிற்கு எதிராக மாற துணிந்தன? இந்த குழந்தையின் மனதிலே இந்தியா ஒரு நாடு இல்லை என்ற நச்சை கலந்திருக்கிறார்கள் என்ற ஆதங்கத்துடன் படிக்கிறேன். இதில் கண்ணையா குமார், ஷைலா ரஷீத், ராமா நாகா இவர்கள் பெயர்கள் எல்லாம் போட்டு அடிக்கப்பட்ட போஸ்டர். இன்னும் பல மாணவர்கள் கழகத்தின் உறுப்பினர்கள் பெயர்களுடன் இருக்கிறது. இதில் அப்சல் குருவினை தூக்கிலிட்டது காங்கிரஸ் ஆட்சி என 10/2/2016 அன்று நோட்டீஸ் கொடுக்கின்றனர். 9/2/2016 மனதில் உருவான ஐடியா 10ஆம் தேதி அன்று வளாகம் முழுவதும் ஒட்டப்படுகிறது. மேலும் அதில் பொது மீட்டிங் தடைப்பட்டது. காரணம் மகிஷாசுர தியாக தினத்தால். அது என்ன மகிஷாசுர தியாக தினம்? மகிஷாசுர தியாக தினம். எங்கள் ஆட்சியினை கேவலப்படுத்தும் இவர்கள் எனது பதிலுக்கு காத்திராமல், பதிலை சந்திக்க திராணி இல்லாமல் ஓடிப்போன, வெளியே ஓடிப்போன சுகதா ராய் மற்றும் சுகதா பாசு பேச்சு சுதந்திரத்திற்காக வாதாடிய அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன். நான் கூறப்போவதை கொல்கத்தாவில் வெளிப்படையாக உங்களால் பேச முடியுமா? நான் கேட்க வேண்டியதெல்லாம் பேசி பாருங்கள். உங்களால் பேச துணிவிருந்தால் பேசி பாருங்கள் என்கிறேன். அக்டோபர் 4, 2014 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் SC ST மற்றும் சிறுபான்மையினரின் மாணவர் சங்கம் கொடுத்த நோட்டீஸ் இது. 10/2/2016 நோட்டீஸில் கூறிய மகிஷாசுர தியாக தினம் பற்றி இவர்கள் கொடுத்த நோட்டீஸ். நான் வணங்கும் கடவுள் இதை நான் படிப்பதற்காக என்னை மன்னிப்பாராக. அந்த நோட்டீஸில் காணப்படுவது இதுதான் நண்பர்களே. துர்கா பூஜா என்பது இந்தியாவிலேயே சர்ச்சைக்குரிய இனவாத திருநாள். வெள்ளை வெளேர் என்ற தோல் நிறம் கொண்ட பேரழகு படைத்த துர்கா என்கிற பெண் கருநிற தோல் கொண்ட மகிஷாசுரனை வதம் செய்கிறாள். மகிஷாசுரன் தன்மானம் மிகுந்த ஒருவன். ஆரியர்களால் ஏமாற்றி திருமணம் செய்து வைக்க ஆரியர்கள் விலை மாதுவான துர்காவை கூலிக்கு வைத்தனர். அவள் மகிஷாசுரனை மயக்கி திருமணம் செய்து கொண்டாள். 9 நாட்கள் தேனிலவு கொண்டாடிய துர்கா 9ஆம் நாள் தூக்கத்தில் இருந்த மகிஷாசுரனை கொன்றாள். இதுதான் பேச்சு சுதந்திரமா? இதனை பற்றி கொல்கத்தாவின் தெருக்களில் விவாதிக்க உங்களுக்கு துணிவிருக்கிறதா? இந்த பேச்சு சுதந்திரத்திற்கு ராகுல் காந்தி துணிந்து நிற்பாரா? இதை போன்ற மாணவர்கள் தவறு செய்யும் போது அவர்கள் சிறிய வயதுக்காரர்கள், இளமையானவர்கள், அவர்கள் தவறு செய்துதான் கற்றுக்கொள்வார்கள் என்று கூறும்போது நான் யோசிப்பதெல்லாம் இத்தகைய எண்ணங்கள் நம் பிள்ளைகள் மனங்களுக்குள் எப்படி செல்கிறது என்பதைத்தான். நான் கூறுவதை கேட்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் யாரும் இங்கு இல்லை. ஆனால் எப்போதும் கூறுவது, குழந்தைகளின் எண்ணத்தினை வைத்து அரசியல் செய்யாதீர்கள் என்று கைகூப்பி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் கேட்க மறுக்கிறார்கள். வேறு வழியின்றி நான் இதை இங்கு கூறுகிறேன். ஐரோப்பிய தத்துவ ஞானி ஒருவர் கூறுகிறார், ஒரு நாடு என்பது அதன் முட்டாள்களை தாங்கிக் கொள்ளும், பேராசைக்காரனையும் தாங்கிக் கொள்ளும். ஆனால் துரோகிகளை உள்ளே வைத்துக் கொண்டு இருக்க முடியாது. வாயிலில் நிற்கும் எதிரியை கூட எளிதாக வீழ்த்தி விடலாம். ஏனெனில் எதிரி அவனுடைய ஆயுதங்களையும் கொடியையும் வெளிப்படையாக வைத்திருப்பான். ஆனால் துரோகி உள்ளிருந்தே அனைவருடனும் பழகுகிறான். அவன் கூறும் பொய்கள் எல்லா சந்து பொந்துகளிலும் கேட்கும். அரசரின் அவையில் கூட அதை அவன் கேட்க வைப்பான். துரோகியானவன் பாதிக்கப்பட்டவரின் மொழியினை பேசுவான். அவனை போலவே நடிப்பான். துரோகி நாட்டின் ஆன்மாவினை ரகசியமாக கெடுப்பவன். அவன் நாட்டின் அரசியல் தன்மையை மாற்றி நாட்டில் எதிர்ப்பே இல்லாத வகையில் மாற்றி அமைத்து விடுவான். கொலைகாரனை விட துரோகி கொடியவன். நான் சாணக்கியனை பற்றி பேசினால் RSS பற்றி பேசுகிறேன் என்கிறார்கள். ஆகையால் இத்தாலிய ஞானி கூறியதை கூறினேன். இந்தியாவின் குழந்தைகள் இவற்றை எங்கிருந்து கற்றுக்கொள்கின்றனர்?
ஒரு தகவல் என்னுடைய பார்வைக்கு வந்து சில மணி நேரங்களே ஆனது. இது 4ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தையின் வரலாற்று பாட புத்தகம். ஆசிரியர்கள் படிப்பதற்கானது இது. இதை வைத்துத்தான் ஆசிரியர்கள் தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தை இயற்றியவர் டீஸ்டா சேதல்வாத். இந்த புத்தகத்தை எழுத ஏற்பாடு செய்தவர் முன்னாள் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கபில் சிபல். சோனியா காந்தியின் மேற்பார்வையில் எழுதப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பதை அப்படியே படித்தேன். நம்முடைய பாடத்தில் புராதன இந்தியாவும் இடைக்கால முஸ்லிம் ராஜ்யங்களையும் சார்ந்திருக்க வேண்டும் என்கிற கொள்கையில் நாம் கற்றுத்தர வேண்டும். மும்பை தாதர் பகுதியில் இருக்கும் டான் பாஸ்கோ பள்ளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புத்தகம் இது. சக அமைச்சராக பணியாற்றும் பியூஷ் கோயல் அவர்கள் படித்த பள்ளிக்கூடம். அதில் நாம் அக்பர், சிவாஜி, அவுரங்கசீப் பற்றி கற்றுக் கொடுக்கையிலே அவர்கள் அனைவரும் தரமான கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர் என்று கூறினால் மட்டும் போதாது. நாம் கேள்வி கேட்க வேண்டும், எந்த சிவாஜியினை வகுப்பறைக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்று. கன்னியாகுமரியில் ஹிந்து கிறித்தவ கலகம் என்ற பெயரில் ஹிந்து ஆதிக்கம் எப்படி சிறுபான்மை கிறித்தவர்களை இலக்காக கொண்டுள்ளது என்றும் கற்றுக் கொடுக்கிறார்கள். இவையெல்லாம் 4ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைக்கு சொல்லித் தருகிறது நமது கல்வி. இதுதான் காங்கிரசின் மதச்சார்பில்லாத கல்வி. 6ஆம் வகுப்பு வரலாற்று பாடத்தில் காஷ்மீர் அரக்கர்கள் நிறைந்த பகுதியாகிவிட்டது. மாநில அரசு மத்திய அரசின் அட்டூழியங்களை எதிர்த்து போராடுகிறது. 6ஆம் வகுப்பு மாணவனுக்கு இப்படி கற்றுக் கொடுக்கிறோம். இப்படி கற்றுத்தந்த மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் காஷ்மீரின் விடுதலை கிடைக்கும் வரை போராடுவோம் என ஏன் கூற மாட்டார்கள்? இன்னொரு சான்று, தில்லியில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. ஆங்கில ஆசிரியர் மாணவர்களுக்கு கொடுக்கும் வார்த்தை கூறுகிறேன் வாக்கியம் எழுது என்கிற பகுதியில் அவர்கள் அளித்த வார்த்தை வருகை. ஆசிரியருக்கு பயிற்சியாக கொடுக்கப்பட்ட வாக்கியம் என்ன தெரியுமா? சீக்கியர்கள் தில்லிக்கு வருகை தந்தபோது அவர்களை இந்துக்கள் கொன்றனர். மகாராஷ்டிராவில் அனைத்து பள்ளிகளிலும் வரலாற்று பாடத்தில் சிவாஜியை பற்றிய ஒரு பாடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த ஒரு பாடத்தினை படித்துவிட்டு முஸ்லிம் மாணவர்கள் அதிகம் சேரும் ஒரு பள்ளியில் இருக்கும் ஆசிரியர் இதை கூறுகிறார். சிவாஜிக்கும் அப்சல் கானுக்கும் நடக்கும் மோதல் பற்றிய பாடத்தினை கற்றுத்தரும் போது நான் மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தொடங்குகிறேன். அந்த பாடத்தில் அரசியலும் சமூகத்தை பற்றியும் வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் மாணவர்களின் கண்களை பார்த்து சொல்லித்தர முடியாத பாடம். அந்த ஆசிரியரிடம் நான் கூறியது, முஸ்லிம்களுக்கு எதிராக இந்தியா என்கிற முறையில் சொல்லித் தராதீர்கள் என கெஞ்சி கேட்டுக்கொண்டேன். நமது குழந்தைகள் அரசியல் செய்வதற்கு அல்ல என கெஞ்சினேன். எல்லோரும் கேட்க மறுத்துவிட்டனர். அந்த பாடத்தினை NCERT கற்றுத்தராதீர்கள் என்று சொல்கிறது. ஆனால் இது இயற்றப்பட்ட நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. இவைகளை ஆராய ஒரு கமிட்டியை நிறுவினோம். அந்த கமிட்டியில் முஸ்லிம் இனத்தை சார்ந்த ஒரு துணைவேந்தரும் இருக்கிறார். அவர் காங்கிரஸ் கட்சி பரிந்துரைத்த ஒருவரும் கூட. இன்னொருவர் வருவாய்த்துறை அதிகாரி. காங்கிரஸ் ஆட்சியில் வருவாய்த்துறையில் வேலை செய்தவர். தற்போது உச்ச நீதிமன்ற வக்கீல். நான் அதை செய்வதற்கு காரணம், அரசியல் நோக்குடன் பணி செய்கிறேன் என்ற குற்றச்சாட்டு வந்துவிடக் கூடாது என்பதற்காக. அந்த கமிட்டி ஆராய்ந்து பிறகு கூறியது, இதனை படிப்பதனால் யாருக்கு என்ன பயன்? பாகிஸ்தானிய எழுத்தாளர்கள் இந்திய குழந்தைகளுக்கு பாடமாக எழுத வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பாகிஸ்தானிய எழுத்தாளரின் பாடத்தில் அப்பட்டமாக பாகிஸ்தானில் அல்லாவின் படைகள், இந்துத்துவ நரகம் இந்தியாவில் என எழுதியிருக்கிறது என்றார். பல்வேறு பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்கள் அவரவர்களுடைய பல்கலைக்கழகங்களில் நமது தேச கொடியினை பெருமையாக ஏற்றுவோம் என்று கூறினர். அவர்களை கண்டனம் செய்தார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசம் சென்ற ராகுல் காந்தி அங்கிருக்கும் பல்கலைக்கழகத்தில் எல்லா துணை வேந்தர்களும் RSS ஆட்கள் என கூறுகிறார். அவருக்கு தெரியாது, இப்போதும் மத்திய பல்கலைக்கழகங்கள்
20 துணைவேந்தர்கள் காங்கிரஸ் ஆட்சியால் நியமிக்கப்பட்டவர்கள். காங்கிரஸ் நியமித்த ஒரு துணைவேந்தர் ஒருவர் என்னிடம் வந்து, நான் அவர்கள் பணியில் தலையிடுகிறேன் என்று கூறட்டும், நான் அரசியலை விட்டு விலகி விடுகிறேன். இதே சபையிலே சோனியா காந்தி இங்கு இல்லை, ஆகையால் அவரிடம் கூற முடியாது. ஆனால் வாஜ்பாய் அவர்கள் சொன்னார், இந்தியா ஒட்டு போட்ட நிலங்களின் ஒரு கூட்டமைப்பு இல்லை, ஜெயித்தவர்கள் வாழும் நாடு. வந்தனம் கூறுவோம், வாழ்த்துக்கள் கூறுவோம். இது அர்ப்பணம் செய்யும் பூமி, இது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் நினைக்கும் பூமி. ஒவ்வொரு நதியும் இங்கே கங்கை, சிறு சிறு விஷயமும் இங்கே கடவுள். நாம் வென்றாலும் இந்தியாவுக்காக, வாழ்ந்தாலும் இந்தியாவுக்காக, வீழ்ந்த பிறகும் கங்கையில் அஸ்தியை கரைப்போம் அல்லவா, அப்போதும் காதுகளில் ஒலிக்கும் ஒரே சொல் பாரத் மாதா கி ஜெய் என்பதே. இப்படி கூறிய வாஜ்பாய் தான் பழைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரை துர்கையின் வடிவம் என்றும் கூறினார். அதற்கு இந்திரா காந்தி, செல்லுங்கள், மனித நேயத்தை காப்பாற்றுங்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். நாம் இன்று கண்டது சற்று வினோதமாக இருந்தது. அரசியல் நேரெதிரான கொள்கை கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளை கூட இணைக்கிறது. சுகதா போஸ் ஆற்றிய உரை மிக நன்றாக இருந்தது. அதற்கு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் மிகுந்த வரவேற்புரைகளை வழங்கினர். கைகுலுக்கி மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொண்டனர். சுகதா போஸ் அவரது தமக்கையான ஷர்மிளா போஸ் எழுதிய ஒரு நூல் ஒன்றை சோனியா காந்தியிடம் அளித்திருக்கலாம். அந்த வரலாற்று ஆசிரியர் எழுதிய நூலில் அவர் சொல்கிறார், வங்காள தேசத்துடன் இந்தியா நடத்திய போர் ஒரு போலி. பாகிஸ்தான் ராணுவம் வங்காள நாட்டிற்கு எந்த தீங்கும் செய்யவில்லை, ஆனால் இந்திரா காந்தி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார் என்று எழுதுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட இந்திரா காந்தி கூட அவர் தோல்வி அடைந்தவுடன் அவரது மகன் இந்தியா துண்டாடப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசியதில்லை. ஆகையால் கைகுவித்து கேட்கிறேன், நியாயமான விஷயங்களில் அரசியல் செய்யுங்கள், பிள்ளைகளின் சடலங்களின் மீது அல்ல. இந்த கல்வி கூடங்களை போர்க்களங்களாக மாற்றாதீர்கள். இறந்த மாணவர்கள் உடல்களின் மீது அரசியல் செய்தால் நாடு சீரழியும். காவல்துறையை அதன் வேலையை செய்ய அனுமதியுங்கள், சட்டம் செயல்பட அனுமதி அளியுங்கள். எந்த பல்கலையில் தேசத்திற்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்படுகிறதோ அதே பல்கலையின் மாணவர்களும் தான் தேசத்தின் எல்லையில் சென்று தியாகங்களை புரிகின்றனர். எந்த குழந்தைக்காவது கல்வி தேவை இருக்கிறது என்றால் அந்த குழந்தையின் குடும்ப பின்னணி என்னவாக இருந்தாலும் என்னிடம் வாருங்கள். என்னால், என் பதவியினால் முயன்ற எதுவாக இருந்தாலும் அதை நான் செய்து தருகிறேன். நன்றி.